வணக்கம் குட்டீஸ், இது மாத்தி யோசி லைஃப் ஈஸி கிட்ஸ். இன்று ஒரு மந்திரம் நிறைந்த கதை. லஷிகா மற்றும் மன்னிப்பு மந்திரம். தவறு செய்த பிறகும் நண்பரை மீண்டும் பெறும் லஷிகாவின் கதை. ஒரு நாள் பள்ளியில் லஷிகா ரொம்ப கோபத்திலிருந்தா. அவளின் பென்சில் பெட்டி காணவில்லை. அவள் சத்தமிட்டாள், யாரோ எடுத்தாச்சு. அவளின் நண்பன் ஆரவ் அருகிலிருந்தான். லஷிகா அவனை நோக்கி சொன்னாள், ஆரவ், நீதான் எடுத்திருக்கணும். ஆரவ் அதிர்ச்சியடைந்தான். இல்ல லஷிகா. ஆரவ் எதுவும் சொல்ல முடியாமல் நின்றான். லஷிகா கோபத்துடன் வெளியே போயிட்டாள். அவள் இதயத்தில் சிறிய புயல் டும் டும். பிறகு அவள் பையை திறந்தாள். அந்த பென்சில் பெட்டி அதிலேயே இருந்தது. அவள் முகம் சிவந்தது. ஐயோ, தவறு என்னால்தான். அவளின் மனசு வருத்தத்தால் நிரம்பியது. ஆரவ் எதையும் செய்யவில்லை, நான் அவனை காயப்படுத்திட்டேன். அவள் சிந்தித்தாள், இப்போ என்ன செய்வது? அடுத்த நாள் பள்ளியில் லஷிகா ஆரவிடம் சென்றாள். ஆரவ், மன்னிச்சிடு, நான் தவறு செய்தேன். ஆரவ் சிரித்தான். பரவாயில்ல லஷிகா, மனமாற சொன்னாள். இனிமேல் கோபம் வந்தால் பேசுவதற்கு முன் சிந்திப்பேன். அந்த நாளிலிருந்து லஷிகா கற்றுக்கொண்டாள், மன்னிப்பு என்பது ஒரு மந்திரம். அது காயத்தை குணப்படுத்தும், மனதை இணைக்கும். சொல்லும் முன் சிந்தி, தவறு செய்தால் மனமாற மன்னிப்பு கேளு. அதுதான் மன்னிப்பு மந்திரம். அதை நீங்களும் பயிற்சி செய்யுங்கள் குட்டீஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்தி யோசி லைஃப் ஈஸி கிட்ஸ். இங்கு ஒவ்வொரு கதையும் உங்க மனதை மென்மையாக்கும்.